தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொது காலத்தின் 19ஆம் வாரம், ஆகஸ்ட் 11 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 26ஆம் நாள். நினைவு புனித கிளாரா கன்னி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சேசுமரி சூசை 4வது அடைக்கலத்தில் கண்வடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். தூயாவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். அது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, இந்த புதிய விடியலுக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். பழையன கழிந்து புதியன புகுத்தி எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தமைக்காக எங்களை உண்டாக்கி கிறிஸ்தவர்களாக்கி உமது ஒரே திருமகனின் திரு இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி எங்களை காப்பாற்றி உமது கருணைக்காக, உமது பாசத்திற்காக, பேர் இரக்கத்திற்காக எங்களுடைய முழுமனதோடு உமக்கு நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும், அதிகாலையில் உம்மை கூவி அழைக்கிற எங்களுடைய இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும், எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் எவ்வித பாவத்திலும் விழாமல் எங்களை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை மீட்டருள உம்மிடம் வேண்டுகிறோம். எங்களுக்கு தேவையான அருள் மழையை தந்து ஆசீர்வதித்து நிலவளம், நீர்வளம், மண்வளம், மனவளம் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் மதிக்கவும், சிறியவரோடும் வறியவரோடும் வயது முதிர்ந்தவரோடும் நாங்கள் பயணிக்கவும், எங்களுடைய நேரங்கள், திறமைகளை செலவிடவும் உதவும் கரங்கள் இறைவேண்டல் செய்யும் உதடுகளை விட சிறந்தவை என அன்னை தெரசா கூறுவதை போன்று நாங்களும் எல்லோருக்கும் எல்லா நிலையிலும் உதவும் மக்களாக வாழ வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.